வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பர் 7 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஆனா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்காது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வேர்டு பை வேர்டு ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா பிரிச்சிருக்கிறேன். இந்த கொஸ்டின் என்னன்னா, அதிபரவளையத்தின் ஏதேனும் ஒரு புள்ளியின் குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு அதன் குறுக்கச்சின் நீளத்துக்கு சமம் என நிறுவுக. Absolute value of difference of focal distances of any point P on the hyperbola is equal to its length of lattice rectum னு கொடுத்திருக்கு. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா சிம்பிளா இதை எப்படி பண்ணலாம்னா ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். ஒவ்வொரு வேர்டு பை வேர்டு தனியா எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு தெரியுற மாதிரி ஒரு ஹைப்பர்போலா அதிபரவளையம், அந்த அதிபரவளையத்துல ஒரு பாயிண்ட் P, அந்த Pயினுடைய குவிய தூரங்கள், அந்த குவிய தூரங்களின் வித்தியாசம், அந்த வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு எடுத்தா குறுக்கச்சின் நீளத்துக்கு சமமா இருக்கும் அப்படின்னு நான் பிரிக்கிறேன். இப்போ அப்சல்யூட் வேல்யூ டிஃபரன்ஸ் இப்படி இருக்கு. ஒரு ஹைப்பர்போலா, அந்த ஹைப்பர்போலால ஒரு பாயிண்ட் P, அந்த Pயோட ஃபோக்கல் டிஸ்டன்சஸ், அந்த டிஸ்டன்சஸோட டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸோட அப்சல்யூட் வேல்யூ ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னு நம்ம பிரிச்சா இதை கொஞ்சம் ஈஸியா செய்யலாம். பாருங்க, முதல்ல ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா கொடுக்கல, நாம எடுத்துடுவோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், நமக்கு தெரிஞ்ச ஒரு திட்ட வடிவத்தை எடுப்போம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ஹைப்பர்போலாவோட படம் நமக்கு தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்தா எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி இந்த அதிபரவளை முறை இப்படி இருக்கும். இதுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். ஒன்னு இங்க இருக்கு, ஒன்னு இங்க இருக்கு. நான் F1 ஒரு ஃபோக்கஸுக்கு பேர் கொடுத்திருக்கேன், F2 இன்னொன்னு. ஒரு குவியம் வந்து F1, இன்னொரு குவியம் வந்து F2. இப்போ எனி பாயிண்ட் ஆன் தி ஹைப்பர்போலா P, அதிபரவளையத்தில் ஏதேனும் ஒரு புள்ளி, இதுதான் அதிபரவளையம். இதுல எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எடுக்கணும். இங்க எடுக்கலாம், இங்க எடுக்கலாம், இங்க எடுக்கலாம், இங்க எங்க வேணாலும் எடுக்கலாம். அதே மாதிரி இங்க இங்க எங்க வேணாலும் எடுக்கலாம். எனி பாயிண்ட் ஆன் தி ஹைப்பர்போலா நான் இங்க எடுத்துக்கிட்டேன் P. இப்போ இதோட Pயோட குவிய தூரங்கள், ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஆஃப் P. இந்த Pக்கு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் குவிய தூரம்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த புள்ளிக்கும் இந்த குவியத்துக்கு இடையில உள்ள தூரம், இந்த புள்ளிக்கும் இந்த குவியத்துக்கு இடையில உள்ள தூரம். அப்ப அது எதெல்லாம் வரும்? PF1 PF2 ரெண்டெல்லாம் வரும் குவிய தூரங்கள். இனி இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸோட டிஃபரன்ஸ், இதுக்கு வித்தியாசம் எடுக்கணும். அப்ப சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எது எழுதினாலும் சரிதான். PF2 மைனஸ் PF1 போட்டாலும் அது கரெக்ட் தான். PF1 மைனஸ், நான் இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ், அதுக்கு வித்தியாசம் டிஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். இனி இந்த டிஃபரன்ஸோட மட்டு மதிப்பு, இந்த டிஃபரன்ஸோட அப்சல்யூட் வேல்யூ இது ஈக்குவல் டு குறுக்கச்சின் நீளம், லெங்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். லெங்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னா இப்போ இந்த ஹைப்பர்போலாவோட சென்டர் இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். இந்த சென்டர் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் வழியா போற லைன் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சென்டருக்கும் வெர்டெக்ஸுக்கும் இடையில தூரம் A, சென்டருக்கும் வெர்டெக்ஸுக்கு இடையில தூரம் A. அப்ப ரெண்டு வெர்டிசஸ்க்கு இடையில ஒரு லெங்த் இருக்கு, அது 2A. அதே மாதிரி அதிபரவளையம் மையம் முனை, மையத்துக்கும் முனைக்கும் இடையில உள்ள தூரம் A, மையத்துக்கும் முனைக்கும் இடையில உள்ள தூரம் A, ரெண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 2A. அப்போ இந்த மையம் முனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஆக்சிஸ் தான் குறுக்கச்சுன்னு சொல்லுவோம்.
அப்ப இந்த குறுக்கச்சின் நீளம்ங்கிறது இந்த 2a தான். length of transverse axis of a hyperbolaங்கிறது இந்த ரெண்டு வெர்டிசஸ்க்கு இடையில உள்ள லெங்த், ரெண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட தூரம், இது 2a. அப்ப நம்ம குறுக்கச்சின் நீளம் length of transverse axisனா 2a ன்னு அர்த்தம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்றோம். அப்ப நம்ம இதுல எழுதலாம் குறுக்கச்சின் நீளம் equal to 2a அல்லது length of transverse axis equal to 2a. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். இது to prove, நிரூபிக்க இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ இத ப்ரூவ் பண்றதுக்கு நான் கூம்பு வளைவரையினுடைய ஒரு டெஃபினிஷன் எடுக்க போறேன். காணிக்கோட டெஃபினிஷன் அது என்னன்னா, இப்ப காணிக்கோட ஒரு பார்ட் நம்ம ஹைப்பர்போலா எடுத்தா இங்கேயும் வரும் இங்கேயும் வரும். நான் இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். இப்ப இதுல Pங்கிற பாயிண்ட், Fங்கிற ஃபோக்கஸ் குவியம். இனி இந்த குவியத்துக்கு வெளியே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் வரும், ஒரு இயக்குவரை வரும். ஃபோக்கஸ் இதுக்கு வெளியே டைரக்ட்ரிக்ஸ், குவியம் இதுக்கு வெளியே டைரக்ட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸுக்கும் புள்ளிக்கும் குவியத்துக்கும் உள்ள தூரத்தை மேல போடணும். PF பை இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கும் பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள தூரம், இயக்கு வரைக்கும் பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள தூரம் M பேர் கொடுத்தா இந்த தூரம், இதை கீழே போடணும். ஆன்சர் E வரும். பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள தூரம் பை பாயிண்ட்டுக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் உள்ள தூரம் ஈக்குவல் டு E. புள்ளிக்கும் குவியத்துக்கும் உள்ள தூரம் பை புள்ளிக்கும் இயக்கு வரைக்கும் உள்ள தூரம் ஈக்குவல் டு E. அதை நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இது ஃபோக்கஸ் குவியம், இது இயக்குவரை டைரக்ட்ரிக்ஸ். அப்போ பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள தூரத்தை நம்ம மேல போடலாம், இந்த தூரம் மேல போடலாம். PF1 பை பாயிண்ட்டுக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் உள்ள தூரம் இந்த தூரம், இது இங்க M போட்டா PM அதை கீழே போடலாம், ஈக்குவல் டு E கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபோக்கஸ் எடுத்தா இந்த டைரக்ட்ரிக்ஸ், இந்த குவியம் எடுத்தா இந்த டைரக்ட்ரிக்ஸ். இதே வேலை இங்க பண்ணணும். பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள தூரம் PF2 மேல போடணும் பை பாயிண்ட்டுக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் உள்ள தூரம், பாயிண்ட்டுக்கும் இயக்கு வரைக்கும் உள்ள தூரம் இந்த தூரம், இது M1 பேர் கொடுத்தா PM1 equal to E. இப்படி ஃபார்முலா கிடைக்கும். இதுல PF1 நமக்கு ப்ரூஃபுக்கு தேவை இருக்கு, PF2 ப்ரூஃபுக்கு தேவை இருக்கு. அப்ப இந்த PM-ம் PM1-ம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ நான் Pங்கிற பாயிண்ட்டுக்கு வேல்யூஸ் கொடுக்கிறேன், X வேல்யூ Y வேல்யூ கொடுக்கிறேன். இப்போ இதுதான் Pங்கிற பாயிண்ட். அப்போ இது 0 0 0 0ல இருந்து இது வரைக்கும் இந்த லெங்த், இதுக்கு பேரு X கொடுக்கிறேன். அப்ப X வேல்யூ கமா இங்க இருந்து இங்க வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள வேல்யூ, இத Y பேர் கொடுக்கிறேன். அப்ப P பாயிண்ட் X கமா Y ன்னு ஆயிடும். அப்ப இந்த வேல்யூ X ன்னு நமக்கு இப்போ நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ டைரக்ட்ரிக்ஸ் எடுப்போம். இயக்கு வரை, மையத்துக்கும் இயக்கு வரைக்கும் இடையில உள்ள தூரம் A by E, இது A by E. சென்டருக்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கு இடையில உள்ள தூரம் A by E. இப்போ நம்ம இங்க இந்த தூரம் PM இது எடுத்தோம்னா இந்த மொத்த தூரம் X வச்சிருக்கோம், இந்த தூரம் A by E வச்சிருக்கிறோம். அப்ப இது வேணும்னா இந்த மொத்த தூரம் X மைனஸ் A by E, இந்த மொத்த தூரத்துல இருந்து இதை எடுத்தோம்னா இந்த லெங்த் வந்துடும். அப்ப X மைனஸ் A by E தான் PM. இப்ப PM equal to X மைனஸ் A by E வரும். இதே மாதிரி இந்த டைரக்ட்ரிக்ஸ் எடுத்தா இது A by E னா இதுவும் A by E தான். அப்ப இந்த தூரம் PM1 வேணும்னா இந்த X
இந்த a by e ரெண்டும் சேர்ந்துருது. அப்ப x plus a by e. இங்க மைனஸ் வரும்னு சொல்லி மைனஸ் a by e போடக்கூடாது. ஏன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் லெங்த் அளக்கிறோம். லெங்த் அளக்கும் போது இது x லெங்த் வரும், அளந்தா இது a by e லெங்த் வரும். ஈக்குவேஷன் எழுதும் போது தான் இது மைனஸ் சைடு வரதுனால மைனஸ் a by e ன்னு போடுவோம். உண்மையிலே அதுக்கு லெங்த் வந்து a by e தான். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் அளந்தா இது x, இது a by e சேர்ந்து வரும். அப்ப Pm1 equal to x plus a by e ன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதுல இருந்து இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன எடுக்கலாம்னா Pf1 equal to இந்த Pm இங்க வந்துரும். P into Pm, comma Pf2 equal to E into Pm1. இனி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து மாடுலஸ் ஆஃப் Pf1 minus Pf2 equal to Pf1 க்கு இதை போடலாம். E Pm minus E into Pm minus Pf2 க்கு பதில் E into Pm1 போடலாம். E into Pm1 equal to Pm வந்து x minus a by e. அப்ப E into இதுக்கு என்ன போடலாம்னா x minus a by e போடலாம். minus E into இந்த Pm1 இங்க இருக்கு x plus a by e equal to modulus of உள்ள மல்டிப்ளை பண்ணா ex e into minus a by e, e cancel ஆயிரும், minus a வரும், minus e into x minus e into a by e, e cancel ஆயிரும், minus a வரும். இந்த plus ex minus ex cancel ஆயிரும். அப்ப minus 1a minus 1a minus 2a வரும், equal to 2a னு ப்ரூவ் ஆயிரும். மாடுலஸ் எடுத்தா 2a தான் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.